பாருங்க இது கீரை வடைக்கு தான் போட்டிருக்கேன். கீரை வடை வந்து உளுத்தம்பருப்பு ஒரு அழகும் ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு கட்டு கீரை, இந்த வெங்காயம்லாம் போட தேவையில்லை இருக்குது. வெறும் கீரை, பச்சை மிளகா, இஞ்சி தான். இஞ்சியும் பச்சை மிளகா கொஞ்சம் லைட் மிக்ஸில் குறவரெலாம் வச்சிட்டிங்கன்னா பசங்களுக்கு வந்து குழந்தைங்க வாழைப்படாது. வாழைப்படாமல் அப்படியே எடுத்து சாப்பிடுவோம், நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே குழந்தைங்க வந்து கடிக்கும்போது எதுவும் துப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி கீரை வச்சிங்கன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. கீரை, ப்ரோட்டீன், இது பருப்பு எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லீவுலலாம் இருக்காங்க பசங்க வர, அது ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. வெளியே நம்ம எல்லாம் அது இதில் வாங்கி கொடுக்குறோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம் வீட்டிலே. மாவு நல்லா பாருங்கள், இவ்வளோ நல்லா சூப்பராக வருது பாருங்கள். நல்லா எல்லாம் கொஞ்சம் பெருசாக ஊற்றி எடுத்து கொஞ்சம் பெருசாக வடை பாருங்கள். பிளாஸ்டிக் போட்டு வச்சுட்டு பெருசாக தட்டிலாம் போடுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆற வச்சு சாப்பிட்டா கூட கிறிஸ்பியாக தான் நல்லா இருக்கும் பாருங்கள். விட்டு பாருங்க, மொரன்னு வருது பாருங்கள். கொஞ்சம் திக்னஸ் வந்து இவ்வளோ திக்னஸாக போடுறேன். இது வந்து அரைக்கீரை தான் நான் இப்போ போட்டிருக்கேன். நீங்கள் அரைக்கீரை போட்டுக்கலாம், பாலக்கீரை, முருங்கைக்கீரை, சிறுக்கீரை அதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ குச்சான்னு வந்து நிதானமாக வேக வைக்கணும். இந்த கீரை இது மாத்திரம் இந்த வடை சுடும்போது கொஞ்சம் மீடியம் தீயில் வச்சிடணும். இல்லைன்னா சீக்கிரம் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அப்போ வந்து சீக்கிரம் வெந்து போயிடும். ஒரு மாதிரி ரெட் கலரில் வந்துடும், உள்ளே இப்போ வந்து பருப்பு வேகாது. அது பாருங்கள், அந்த கலரில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும் வடை, சூப்பராக இருக்கும்.